அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு தெரிந்த நபர்களுடைய ஒரு ஜனாசா. அந்த ஜனாசாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் வீட்டு வாசல குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காண்டி ஓடா உழைத்தவர் இப்பொழுது உறங்கி கொண்டு இருக்கிறார் என பேசிக்கொள்றாங்க. ஜனாசா தூக்கி செல்லப்படுது தொலை வைக்கிறதுக்காண்டி அங்குள்ள ஆலிமிடம் அந்த ஜனாசாவை இருக்கக்கூடிய நபர்னுடைய மகன் கேட்கிறார், எங்க அத்தாவுக்காண்டி நான் தொலை வைக்கிறேன் ஆலிம்சா என்று சொல்லுகிறார். சரி என்று அந்த ஆலிம் சொல்லுகிறார். மகன் தொலை வைக்கிறார். தொலை வைத்ததற்கு பின்னால் என்னுடைய அத்தாவுக்காண்டி நான் துவா செய்கிறேன் என்று மற்றொரு மகன் வருகிறார். அவரும் துவா செய்கிறார். அடக்கம் பண்ணதுக்கு பின்னால அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஒரு நபர் சொல்லுகிறார், எல்லாம் கலைஞ்சு போவாதிய, கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு போவோம். சயத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட உபதேசம் செய்த அந்த சிந்தனை அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்தது. உண்மையிலே அவர் அந்த குடும்பத்துக்காக உழைத்ததனுடைய அந்த பலன் அந்த இடத்துல அவர் பார்க்கிறார். குடும்பத்துக்காக வேண்டி மட்டும் தன்னுடைய மறுமைக்காண்டி அவர் உழைத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறார். இந்த இடத்துல சூரத்துல் ஃபுசிலத்தில் 46 வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸி, ஒரு நபர் தான் அமல் செய்தான் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல அமலை கற்றுக் கொடுத்தாலும் சரி, அவர் அவருக்காண்டியே செய்து விட்டார். ஒமன் அசாஃபா அலைஹா, யார் தீங்கு செய்தாரோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்புல தீங்கிழைத்து விட்டாரோ அலைஹா, அதுவும் அவருக்கு எதிரானது என்கிறான் இறைவன் அல் குர்ஆன்.